ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்ஸில் நம்ம கஞ்சிக்கா நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஓட்ஸ் தோசை சிம்பிளாக எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஒரு கடாயில் தேவையான அளவு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் டிசானோ பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஓட்ஸ் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சிம் டு மீடியம் இல்லை ஹை அந்த மாதிரி மாற்றி ஃப்ளேமை மாற்றி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலரிகிட்டே இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக வந்து அங்கங்கே அடி பிடிச்சிடும், உங்களுக்கு அப்புறம் அந்த தோசை நல்லா இருக்காது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட நல்லா அந்த ஓட்ஸ் வந்து நல்லா வறுப்பட்ட வாசனை உங்களுக்கு வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்து வச்சுருக்க ஓட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனாக நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு. ஸோ இதில் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ஒரு பவுலில் எடுத்து நீங்கள் கரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் நல்லா உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் தென் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ரவா தோசைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதுக்கும் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாட்டரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. சைட் பை சைட் ரவாவும் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம ரவா தோசை ஊற்றுவோம் இல்லையா, சேம் மெத்தட் அது மாதிரி தான் ஊற்றணும். நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி தேய்க்க வரவே வராது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தூரமாக இந்த மாதிரி ஊற்றி ஜாயின் பண்ணி விட்டுறணும். நீங்கள் கீ இல்லை நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். சும்மா லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு சிம்லே வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. ஓட்ஸ் தோசை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓட்ஸ் தோசை நீங்கள் வந்து சூடாக இருக்கும் போது சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஓட்ஸ் தோசை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா சுட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. டயட்டுக்கு ரொம்ப ஏற்ற ரெசிபின்னு நான் சொல்லுவேன். எப்போவுமே நம்ம ஓட்ஸ் கஞ்சி காசி நம்மளுக்கு குடிச்ச போர் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஓட்ஸில் தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.